உளுந்தே இல்லாம மெதுவடை ரெசிபி. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? அது எப்படின்னா 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது 200 ml கப். அதே கப்பில் 1 கப் தயிர், 1 கப் தண்ணீர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த மிக்ஸிங்கை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1/2 கப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறுங்க. நல்ல திக்கான பேஸ்ட் ஃபார்ம் ஆகும். இடியாப்ப மாவு மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தா ஒட்டவே கூடாது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த டோவை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். மாவெல்லாம் ஆறிடுச்சு. கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெங்காயம், ஒரே ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்மூத்தாக டோ மேக் பண்ணுங்கள். வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணி மெதுவடை மாதிரியே தின்னாக தட்டி எடுத்துட்டு சென்டரில் சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா டோவையும் செஞ்சு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படியும் பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல பொன்னிறமாக வரவும் வடையை எடுத்து டீ கூட சர்வ் பண்ணுங்க. டீ போடுறா. இல்லப்பா, நான் காபி தான் சாப்பிடுவேன். ஐயோ, நான் டீ தானே சாப்பிடுவேன். ரெண்டையும் சேர்த்து போடு. ரெண்டையும் கலந்து போடுறா. கலந்து போடு. ஈவினிங் டைம் இந்த மாதிரி டீ கூட ஒரு பெஸ்ட்டான சீக்கிரம் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வடையா, அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.